வணக்கம். ஆன்மீக செய்திகள். செங்கல்பட்டு திருப்போரூர் கந்தசாமி கோயில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மும்மூர்த்தி அவதாரத்தை உணர்த்தும் விதத்தில் மூலவர் கந்தசாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கோயிலில் மாசி திருவிழா பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மற்றும் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவ நிறைவு விழாவாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். திருமண கோலத்தில் முருகன் பிரவேசித்தார். கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் துவங்கியது. மாலை மாற்றுதல், பூணூல் தரித்தல் உள்ளிட்ட வைபவம் நடந்தது. வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். தங்கமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அன்னதானம் வழங்கப்பட்டது. அரோகரா கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை தரிசித்து மனமுருகினர். காரைக்கால் திருமலைராயன் பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற ஜடாயுபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. ராமாயணத்தில் போற்றப்படும் ஜடாயு இந்த ஸ்தலத்தில் சிவனை பூஜித்ததாக ஐதீகம். கோயிலில் மாசி மகம் உற்சவம் பிப்ரவரி 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோயில் ஜடாயு தீர்த்தத்தில் நேற்று தெப்ப உற்சவம் விமர்சையாக நடந்தது. இதை முன்னிட்டு சந்திரசேகர சுவாமி அம்பாளுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார். அலங்கரிக்கப்பட்ட தெப்ப மிதவையில் பிரவேசித்தார். வேத மந்திரம் முழங்க 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவசிவ கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசித்து மனமுருகினர்.
பொள்ளாச்சி ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற தர்மராஜா திரௌபதியம்மன் கோவில் உள்ளது. கோவிலில் குண்டம் திருவிழா பிப்ரவரி 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று குண்டம் இறங்கும் வைபவம் நடந்தது. 61 அடி நீளமுள்ள குண்டத்தில் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இறங்கினர். மேலும் பக்தர்கள் வேல் மற்றும் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவிந்தா கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.